21 தேர்தலில் அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட்டு வெற்றி பெற்றிருக்கோம். அப்படி ஒன்றிணைந்து செயல்பட சொல்லி அமித்ஷா சொன்னாரு. அதை கேட்காம பிரிஞ்சு இருந்தனால்தான் தொடர் தோல்விகளை சந்திச்சு வந்தீங்க. ஓபிஎஸ் செய்தியாளர்கள் சந்திப்பு. அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர், அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக அந்த இயக்கத்தை கட்டி காத்து 16 லட்சம் தொண்டர்களை 1.5 கோடி தொண்டர்களாக உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா. அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தலைவர். அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற இன்றைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடியே லேடியா என்ற ஒரு கருத்தை சொன்னார் தேர்காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையோடு, அதே நேரத்தில் சுயமாக சிந்தித்து சுய சிந்தனையோடு தன்மான உணர்வோடு இயக்கத்தை நடத்திய கொண்டிருப்பவர்கள் எங்கள் தலைவர்கள். அவர் வழிவந்த இன்றைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தன்னுடைய தலைவர்கள் எந்த சிந்தனையோடு வழிநடந்தார்களோ அதை ஒட்டி நடந்து செல்கின்றவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். அப்படிப்பட்ட பொதுச் செயலாளர் மாற்று கட்சியிலே இருக்கின்ற ஒரு தலைவர் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்கு அளவிலே இந்த இயக்கத்தை எங்கள் பெரியாரும் எங்களை உருவாக்கவில்லை, அண்ணாவும் உருவாக்கவில்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் உருவாக்கவில்லை, புரட்சி தலைவி அம்மாவும் உருவாக்கவில்லை. அதுபோல ஒரு தொண்டனும் அண்ணா திமுக கழகத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் அவர்களுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. திடீர்னு அவருக்கு ஓய்பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பற்றி உங்களோட கருத்து என்ன அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஓய்பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன். இரட்டை இலை சின்னம் வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலான்ற மாதிரி உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குல இதுல எல்லாரும் ஒன்றிணைனும் நிபந்தனை இல்லைன்னு ஒரு பக்கம் ஓபிஎஸ் சொன்னாலும், இந்த உத்தரவு எங்களுடைய முதல் வெற்றி நாங்க கொண்டாடுறோன்ற மாதிரி ஓபிஎஸ் ஒரு கருத்தையும் சொல்றாரு. முதல்ல உயர்நீதிமன்றம் எந்த அடிப்படையில் நாங்கள் கொடுத்த மனுவை நிராகரித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தை எந்த அடிப்படையில் எந்த அளவில் விசாரிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதையும் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. 15 விதியின் கீழ் ஒரு இயக்கத்தில் பிளவுபடுகின்ற நேரத்தில் சின்னங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும். கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் உள்ளே நுழைவதற்கு எந்த விதமான உரிமையும் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. தேர்தல் ஆணையத்தினுடைய பங்கே என்ன என்று சொன்னால், தேர்தல் நடத்தை விதிகளை கொண்டு வருவது, தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிகளுடைய அந்த கட்சியினுடைய உரிமை, அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், அதை பதிவு செய்வது. அந்த பதிவு செய்த பொழுது அந்த மீண்டும் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது ஏதாவது பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் கொடுக்கக்கூடாது என்றால் ஒரு பிரிவு சொல்லுகின்ற பொழுது அந்த பிரிவு ஒதுக்க வேண்டுமா அல்லது எதிர்பிரிவுக்கு ஒதுக்க வேண்டுமா அல்லது இரண்டுமே சமமாக இருக்கிற காலத்தில் அந்த சின்னத்தை முடக்க வேண்டுமா என்பது முடிவெடுக்கக்கூடிய இடத்திலே தேர்தல் ஆணையம் இருக்கிறது. இதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் விசாரித்தால் மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால், முழுமையான இயக்கம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பக்கத்தில் இருக்கிறது. 2400 சில்லறை பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடியார் பக்கம் இருக்கிறார்கள். அனைத்து சட்டமன்ற ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர மற்ற அனைவரும் எடப்பாடியின் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதற்கு மேல் என்ன தேவை? எங்களுக்கு இன்னும் கவலை இல்லை, பயம் இல்லை. நாங்கள் கேடுவது தேவையில்லாமல் இந்த எதிரிகளில்
இந்த அவளை போட்டு மெல்லுவதற்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தடையாடை கேட்டோம். இப்பொழுது மெல்லுகிறார்கள் இல்லையா? அந்த மெல்லாம முடிஞ்சுக்கிட்டோம். தேர்தல் ஆணையத்துக்கு போய் அவங்க மெல்றது வந்து அசிங்கப்படக்கூடாது, அவங்க அவமானப்படக்கூடாது. எங்க தலைவர் எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காரு பாருங்க. இன்னைக்கு சொல்றாரு எங்களுக்கு வெற்றின்னு சொல்றாரு. இது மீண்டும் எங்க பக்கம் உறுதி, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த வெற்றி எந்த முகத்துல வச்சுக்கிறது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.